வணக்கம். ஆட்டம் முடிஞ்சுது தேர்தல் வாரியத்தின் ஒரு அதிரடியான அறிவிப்பு பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரியான நேரத்தில் அமலுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த புதிய வாக்காளர் அட்டைக்கான விதிகள் என்னென்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் சொல்ல வர தகவல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்திய தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஆனது வாக்காளர் அடையாள அட்டை அதாவது ஓட்டர் ஐடி கார்டு தொடர்பான ஒரு புதிய விதிகளை அறிவிச்சிருக்கிறாங்க. இனிமேல் ஆன்லைன் விண்ணப்பங்கள் அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அது மூலமாக வாக்காளர் அடையாள அட்டையில் மாற்றங்களை செய்ய விரும்பும் யாராக இருந்தாலும் ஆதார் அடிப்படையிலான அங்கீகாரத்தை கட்டாயமாக்கப்பட்டிருக்காங்க. அதாவது ஆதார் பேஸ்டு ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு இருக்காங்க. தேர்தல் ஆணையத்துடைய இந்த நடவடிக்கை மூலம் படிவம் 6 மூலம் பார்த்தீங்கன்னா புதிய சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கும் நபர்கள் படிவம் 7 மூலம் வாக்காளர்களை சேர்ப்பது அல்லது விலக்குவது குறித்து ஆட்சேபனைகளை எழுப்புவது அல்லது படிவம் 8 மூலம் திருத்தங்களை கோருவது ஆகியவைகளை செய்யும்போது அவர்களின் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ள ஓடிபி அடிப்படையிலான அந்த இ-சைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஓடிபி பேஸ்டு இ-சைன், ஓடிபி கொடுத்து நம்ம ஒரு லாகின் பண்ணுறது, அந்த ஓடிபி பேஸ்டு இ-சைனை நிரப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரருடைய பெயர், நெக்ஸ்ட்டு வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் மற்றும் மொபைல் நம்பர் உள்ளிட்ட ஆன்லைனில் வழங்கப்படும் விவரங்கள் ஆதார் தரவு தளத்தில் உள்ள பதிவுகளுடன் சரியாக பொருந்துவதை இந்த முயற்சி உறுதி செய்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓட்டர் ஐடி கார்டு ப்ளஸ் ஆதார் கார்டுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டுமே லிங்க் ஆகணும் அப்படிங்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் ப்ளஸ் அந்த ஐடென்டிஃபிகேஷன், அவங்களுடைய நேம், அது மாதிரி எந்த ஒரு கரப்ஷனும் இல்லாமல் ரெண்டுமே ஒரே மாதிரி சேமாக லிங்க் ஆகணும். அது உறுதி செய்யப்படுது, சரியாக பொருந்தான்னு சொல்லி உறுதி செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க. அதே போல் ஆதார் எண் இல்லாதவர்கள் கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபிசிக்கல் படிவம்னு ஒன்று, ஃபிசிக்கல் ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை நீங்கள் நேரடியாக ஃபில் பண்ணி அதை நேரடியாக வாக்காளர் பதிவு அதிகாரியாக இருக்காங்களா, அதாவது இஆர்ஓ இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்டயோ அல்லது பூத் நிலை அதிகாரிட்டமோ, அதாவது பிஎல்ஓன்னு சொல்லுவாங்க, அதாவது பூத் லெவல் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க, அவங்ககிட்டயோ நீங்கள் சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து நீங்கள் கோரிய மாற்றங்கள் எல்லாமே செய்யப்படணும்னு சொல்லியிருக்காங்க. மேற்கண்ட புதிய விதிகளானது ஆன்லைன் வழியாக விண்ணப்பம் பண்ணுறாங்களா அவங்களுக்கு மட்டும் பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க. இந்த புதிய விதிகள் கடந்த 2025 ஆகஸ்ட் மாதத்தில் கருத்தியல் செயல்பட்டு செப்டம்பர் 2வது வாரத்தில் அமைதியாக அறிமுகப்படுத்தப்பட்டு தேர்தல் ஆணையத்தின் வட்டாரங்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிடம் தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பிடத்தக்க வகையில் செப்டம்பர் 18 அன்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி இருக்காங்க இல்லையா, அவங்க செய்தியாளர் சந்திப்பில் இந்த விஷயத்தை பற்றி வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பிட்ட சந்திப்பில் டிசம்பர் 2022 கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஆலந்து பகுதியில் சட்டமன்ற தொகுதியில் 6000க்கும் மேற்பட்ட வாக்காளர்களில் அங்கீகரிக்கப்படாத நீக்கம் குறித்து அவர் கவலைகளை எழுப்பியிருந்தார். ராகுல் காந்தியுடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் தொடர்ந்து பேசிய அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் ஆணையம் ஆலந்து வழக்கை விசாரித்து 6018 நீக்குதல் விண்ணப்பங்களில் 24 மட்டுமே உண்மையானவை என்பதை உறுதிப்படுத்தியிருக்கு. அதாவது மீதமுள்ள 5994 விண்ணப்பங்கள் தவறானவை என கருத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. அது எடுத்துக்கொள்ளப்பட்டு நிராகரிக்கவும் பட்டிருக்கு. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் UADI அதாவது யுதைன்னு சொல்லுவாங்க, இது ஆதார் வெப்சைடு அப்படிங்கிற இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் இருக்கு இல்லையா, அது ஆனது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாடு முழுவதும் 1.4 கோடிக்கும் மேற்பட்ட தனிநபர்களின் ஆதார் எண்களை செயலிழக்க செய்ததும் இங்கே குறிப்பிடத்தக்கது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நீக்கப்பட்ட ஆதார் எண்களானது பார்த்தீங்கன்னா இறந்து போன நபர்களுக்கு சொந்தமான ஆதார் எண்கள் அப்படின்னு சொல்லி கண்டறியப்பட்டிருக்கு. இந்திய அரசாங்கம் வழங்கும் நலத்திட்டங்களின் பலன்கள் சரியான பெறுநர்களை சென்றடைவதை உறுதி செய்வதற்காகவும் இறந்தவர்களின் அடையாளங்களை பயன்படுத்தி எந்த தவறான வேலைகளும் செய்யப்படாமல் இருப்பதற்காகவும் கடந்த ஆண்டு தொடங்கப்பட்ட அரசாங்கத்தால் நடத்தப்பட்ட தூய்மைப்படுத்தும் இயக்கத்தின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தற்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3300க்கும் மேற்பட்ட அரசு திட்டங்களுடன் நம்மளுடைய ஆதார் கார்டு நம்பர் இணைக்கப்பட்டிருக்கு. இறந்து போனவர்களுடைய ஆதார் எண்களை செயலிழக்க வைக்கும் இந்த நாடு தழுவிய முயற்சியின் ஒரு பகுதியாக தான் வருகிற டிசம்பர் 2025க்குள்ள மேலும் பல இறந்து போன நபர்களுடைய ஆதார் எண்களை செயலிழக்க வைக்க வேண்டும் அப்படிங்கிற இலக்கையும் இந்த யுதை நிர்ணயிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த செயல்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவால்னா என்ன நம்ம பார்த்தோம்னா, இறப்பு பதிவு பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு ஆதார் கட்டாயம் இல்லை. பட் இதன் விளைவாக தரவுகளில் குறிப்பிடத்தக்க இடைவெளிகளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுதை அதிகாரிகள் கூறியிருக்கிறாங்களாம். பல சந்தர்ப்பங்களில் இறப்பு பதிவுகளில் இருந்து ஆதார் எண்கள் காணாமல் போயிடுது, அல்லது தவறாகவோ அல்லது முழுமையடையாமலோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எனவே பார்த்தீங்கன்னா மை ஆதார் போர்ட்டலில் இறப்புகளை புகார் அளிக்கும்படியும் குடிமக்களிடம் கேட்டுக்கொள்ளப்படுது அப்படிங்கிற மாதிரி அவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா தவறாக ஒரு இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய இறப்பு சான்றிதழ் நம்ம வாங்கினாலே ஓவரால் அவங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் முடக்கிடுவாங்க. அது பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நன்றி.